நல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை இருக்கக்கூடிய மஞ்சள், அதே மாதிரி வந்து கற்றாழை இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். நம்மளுடைய ஸ்பைசஸும் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். அது வெந்தயம், சீரகம், சோம்பு இதெல்லாமே நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது. அடுத்ததா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் ஃபைப்ரோமயாலஜியில் இருக்கிறவங்க அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வந்து அவங்க உணர்வாங்க, மிகைப்படுத்தி உணர்வாங்க. ஸோ அதற்கான ஒரு சுவாச பயிற்சிகளை வந்து மேற்கொள்கிறதோ, இல்லை வந்து தியான பயிற்சிகளை மேற்கொள்கிறதோ, இதற்கான ஒரு கவுன்சிலிங் வந்து எடுத்துக்கிறதோ இது கண்டிப்பாகவே வந்து அவசியம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் எப்போல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வலியோட அளவும் வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தூக்கம். ஸோ தூக்கம் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்போவுமே மேலோட்டமாக தான் வந்து இருக்கும். ஸோ நல்ல ஒரு இரவு தூக்கம் அப்படிங்கிறது இருக்காது. தூக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜ் 3ல தான் அவங்களுக்கு உடம்பு முழுவதுமாகவே வந்து டீடாக்சிஃபிகேஷன் வந்து நடக்கும். ஸோ அந்த தூக்கம் வந்து இவங்களுக்கு தடைப்படுறதுனால தான் உங்களுடைய உடல் எப்பவுமே வலியை வந்து உணருது. ஸோ தூக்கத்தை நல்ல அமைதியான ஒரு தூக்கம் கொண்டு வர்ற மாதிரியான சில வகையான மூலிகைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதற்கு அமுக்குரா வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து ஜாதிக்காய் வந்து எடுத்துக்கலாம். நம்ம பஞ்சகர்மா தெரப்பி மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணும் பொழுது ஸோ நம்மளுடைய உடம்புல வந்து அந்த பெயின் சென்சிட்டைசேஷன் அப்படிங்கிறது வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய நபர்கள் வந்து இந்த முறையின் மூலமாக அந்த வலியிலேருந்து முழுமையாக வந்து விடுபட்டிருக்காங்க. ஸோ ஃபைப்ரோமயாலஜி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து உணர வேண்டியது அவசியம். ஸோ அடுத்தது அதற்கான ஒரு உணவு முறை மாற்றங்களை வந்து மேற்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ கூடுதலாக நம்மளுடைய தூக்கம், அதே மாதிரி எக்ஸசைஸு, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இது கூட பஞ்சகர்மா தெரப்பிகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த நாட்பட்ட தீராத தசை வலியிலேருந்து கண்டிப்பாக விடுபடலாம்.